மணிக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் மட்டும் எனக்கு சுவிசேஷம் சொன்ன அடுத்த நாளே வந்தேன், ஒப்பு கொடுத்தேன், ஞானசானம் எடுத்தேனா? சேட்டக்காரன் நான். அல்ல சொல்லுங்க. 18 வயசுல அம்புட்டு சேட்டை பண்ணியிருக்கேன். எங்க அப்பா அம்மாவை ரட்சிச்சதே ஆண்டவர். தோத்திரம். எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்தது ஆண்டவர். மரிக்கிற தருவாயில் எங்க அம்மா இருந்தாங்க. அல்சர் கம்ப்ளைண்ட் முத்தி போய் ஆஸ்பத்திரியில் பல மாசமா அவங்களை அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் வரைக்கும் போய் டாக்டர் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்றாரு. இங்க பைபிள்ல சொல்ற மாதிரி தான். தோத்திரம். இங்கேயாவது மறுநாள் சாயங்காலம் வரைக்கும், அங்க டாக்டர் சொன்னார் மறுநாள் காலையில வரைக்கும் தான். தோத்திரம். நீங்க ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கணும். உங்க மனைவியை கூட்டு போயிடணும்னு எங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போயிருங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் அவருன்னு சொன்னார். 24 ஹவர்ஸ் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு முத நாள் சாயங்காலம் சொல்றாரு. எங்க அப்பா என்ன செய்யணும் தெரியாம தள்ள அடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் அழுகும் போது ஆஸ்பத்திரி ஊழியம் செய்ய வர்றவங்க சச்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு. அந்த நாள் என் வாழ்க்கையில பொன்னான நாள். என்ன பிடிக்கிறதுக்கு கத்தர் போட்ட முத்தரிச்ச நாள் அந்த நாள். அவங்க வந்து எங்க அப்பா சுவிசேஷம் சொல்லிக்கிறாங்க. டாக்டர் சொன்னாரா? அப்படித்தான் சொல்லுவாரு, கவலைப்படாதீங்க. ஆனா ஏசுநாதர் உங்க மனைவிக்கு உயிரை கொடுப்பாரு. வேற வழி இல்லை. எங்க அப்பா நம்புனாங்க. ஏன்னா எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு, எல்லா எஃபோர்ட்டும் எடுத்தாச்சு. எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. அவங்க எங்க அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். எங்க அம்மா மனசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு உயிரை கொடுங்க, நானும் என் கணவர் என் 2 பிள்ளைங்க உமக்காக ஊழியம் செய்வோம். மனசுக்குள்ள அப்படி சொன்னாங்களாம். ராத்திரி ஒரு 1 மணி இருக்குமா. எங்க அம்மா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தோத்திரம். எங்க அப்பா உட்காந்து தலையில கை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காராம். திடீர்னு எங்க அம்மா சொப்பனம் பார்க்குற மாதிரி இருக்கான். வெள்ளை வஸ்திரம் தரிச்சு ஏசுநாதர் எங்க அப்பா எங்க அம்மாவுடைய கட்டிலுக்கு பக்கத்துல நின்று தலையில கை வச்சுட்டு மறைஞ்சிட்டாராம். இவர் சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அவ்வளவுதான். திடீர்னு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அவங்க சரீரத்தில் இறங்கி இருக்கு. பரிபூர்ணமா சுகமாயிட்டாங்க. எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. ஆஸ்பத்திரியே அரண்டுட்டு. எங்க அப்பா அந்த வாரம் எங்களை அழைச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு போறாரு. மதுரையில் துதி சங்கர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் அன்னைக்கு அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். அவர் வார்த்தைகள் எங்க அப்பாவையும் அம்மாவையும் அசைச்சது. அந்த சுவிசேஷம் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திச்சு. எங்க அம்மாவை வாழ வச்சது, என் குடும்பத்தை வாழ வச்சது, சோறு போட்டது எல்லாம் ஏசுநாதர் எனக்கு தெரியும். ஆனாலும் அது என்னுடைய வாலிப காலம். சேட்டை, குசும்பு, கொழுப்பு, கொலஸ்ட்ரால் ஓவர். எனக்கு சர்ச்சுக்கு போக பிடிக்கல, பாட்டு பாட பிடிக்கல, ஆராதனை பண்ண பிடிக்கல. எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி கூட்டு போவார். ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது எல்லாம் கண்ணை மூடிட்டு இருப்பாங்களா, திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். தோத்துறேன். எஸ்கேப். அப்புறம் சாயங்காலம் 10 மணி 11 மணி தான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் அப்பா பயங்கர கண்டிப்பானவர். அப்போ நான் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே இந்த சேட்டை. சரி அவன் படிக்கட்டும்னே எங்கள் அப்பா பொறுத்துக்கிட்டே இருந்தார். 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச மறுநாள், எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிஞ்ச மறுநாள் ஒரு தகர பெட்டியில் துணியெல்லாம் அள்ளி போட்டு டமால்னு ரோட்டில் தூக்கி எரிஞ்சார். 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டேன். உடனே எக்ஸாம்லாம் எழுத வச்சாச்சு. இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா நீ ஏசுநாதரை ஏற்றுக்கிட்டா தான் இந்த வீட்டில் உனக்கு இடம். எப்படி பார்த்தீங்களா? அவரை மாதிரி ஒரு டெரரை நான் பார்த்ததே இல்லை. தோத்துறேன். எங்கள் அப்பா அப்படி சொல்கிறார். உடனே நான் பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன். இங்கே பாருங்க, பெத்த பிள்ளைய இப்படி சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்கிறாராம் அப்படின்னு. தோத்துறேன். நான் உடனே அவங்கெல்லாம் எனக்கு சாதகமாக வக்கீல் வேலை பார்க்குறாங்க. தோத்துறேன். ஏங்க இப்படிலாம் செய்யலாமா? தோத்துறோம். ஒரு சாமி கும்பிட வேண்டிதான், அதுக்காக இப்படி பிள்ளைய ரோட்டில் தூக்கி போடலாமா? அவன் வயசு வர வர வந்துட்டு போகிறான். இது எனக்கு என் பிள்ளைக்கு இருக்கிற விஷயம். இதில் குறுக்க பேச யாருக்கு இடம் இல்லைன்ட்டார் எங்கள் அப்பா. ஐயோ உங்கள் அப்பாட்ட பேச முடியாது பாண்டு போயிட்டாள். நானும் ஒரு கையில் தோத்துறேன் அந்த தகர பெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கையில் அப்படி சவால் விட்டேன். ஏசு இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன். எப்படி நாட்டாம? தோத்துறேன். தூக்கிட்டு கிளம்பிட்டேன். தூரமாக ஒரு 1.5 வருஷ காலம் எங்கள் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு தான் இருந்தேன். சொந்தக்கார வீட்டில் போய் அவங்க இயேசுவில் சேர்ந்துட்டாங்க, அவங்க பெந்தகோஸ்தையில் சேர்ந்துட்டாங்க, அல்லேலியாவில் சேர்ந்துட்டாங்கன்னு ஒன்று சொந்தக்காரர்கள்லாம் நீயாவது தப்பிச்சு வந்தேடா. தோத்துறேன். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கு நீ ஒருத்தன் போதும்டா, வாடான்னு என்னை சேர்த்துக்கிட்டாங்க. என்னை இன்ஜினியராக படிக்க வச்சாங்க. தோத்துறேன். அவங்க பேரை நாரா கிழிச்சு. தோத்துறேன். அந்த ஊரில் தோத்துறேன். ஐயோ அவங்க பேரெல்லாம் கெடுத்து அவ்வளவு சேட்டா. நான் எந்த அளவுக்கு என்னை நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு என்னை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜுக்கே போகிறது கிடையாது. காலேஜிலேருந்து கார்டு வந்துட்டு. தோத்துறேன். பையன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிருங்கன்னு எங்கள் தாத்தா சொல்கிறார். டெய்லி காலையில் அவன் காலேஜுக்கு போகிறான், அப்புறம் என்ன கார்டு வந்திருக்கு, அட்ரஸ் மாதிரி வந்திருக்குமோ? தோத்துறேன். ஏன்னா நான் காலையில் போயிட்டு கரெக்டாக சாயங்காலம் வருவேன். தோத்துறேன். ஆமாம். அப்புறம் அடுத்த முறை கார்டு வந்தோடனே இவர் காலேஜுக்கு போயிருக்கிறாரு, என்ன காணும். தோத்துறேன்.
சிக்கினான் ஸ்டான்லி. தோத்துறேன். அப்புறம் பெரிய பஞ்சாயத்தாய் என்ன அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அன்பு செலுத்த ஆள் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. அந்த வாலிப வயசில் ஒட்டடை குச்சி மாதிரி இருப்பேன், ஒருத்தரையும் என்ன நேசிக்க மாட்டாங்க. பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பேன், குப்பமேட்டில் படுத்து கிடப்பேன், சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. தோத்துறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. இனி நோ மோர் ஃபியூச்சர், சாகிறது ஒன்று தான் முடிவு அப்படின்னு நானாக முடிவு பண்ணுறேன். இதுக்கடையில் எங்கள் அப்பா அம்மா அங்கே பயங்கர ஜெபம். அதில் எங்கள் அம்மா தண்ணி கூட குடிக்காமல் வெள்ளிக்கிழமை ஃபுல் ஃபாஸ்டிங். தோத்துறேன். ஐயோ, 2 பேரும் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். தோத்துறேன். நீங்க இல்லாம வாழ்ந்து காட்டுவேன் சவால் விட்டு போயிருக்காம்பா. நீங்க இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றவனா அவனை பிடிச்சி இழுத்துட்டு இங்க வரணும். எங்க அம்மா ஜெபம், எங்க அம்மா ஜெபம். அந்த ஜெபம் தான் இங்க வேலை செய்யுது. தோத்துறேன். கிட்டத்தட்ட 400-450 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன். அந்த ஜெபம் இங்க வேலை செய்யுது. எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க. அவங்கள குத்தம் சொல்ல மாட்டேன், ஏன் சேட்ட. தோத்துறேன். கடைசியில் தூக்கு கயிறு எடுத்துட்டு செத்து போயிடலாம்னு ஒரு இடத்துல இடம் தேடிக்கிட்டு இருக்கேன். இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சாக போறேன். யாரும் இல்லை. ஒரு சத்தம் மட்டும் எனக்கு கேக்கு, என்ன வெறுக்கிற நீ, உன்னை நேசிக்கிறேனா. என்ன சொல்லிட்டு வந்த? ஏசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டல. நீ சவால் விட்ட உன் கையில சாகர கயிறு இருக்கு. இன்னைக்கும் உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்தா உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன். இந்த சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதான். எங்க அப்பாட்ட சொன்னது, எங்க அம்மாட்ட சொன்னது, என் பாஸ்டர்கிட்ட பேசினது எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால மடமடன்னு ஒரு படம் மாதிரி வருது. அதே இடத்துல நெஞ்சில அடிச்சு முழங்கால் படிட்டு கையில தூக்கு கயிறோட என் வாழ்க்கைய ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். when I was 18, 18 வயசுல. பைபிள்ல இளையகுமாரன். என் கதையில் ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன். தோத்துறேன். அவ்வளவுதான். திரும்ப போய் சொந்தக்காரர்கள்ட்ட காசு பணத்தை கேட்டு வாங்கி எங்க அப்பா அம்மாட்ட வந்து சேர்ந்தேன். தோத்துறேன். நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு, வாடா வாடா ராஜா வருவன்னு தெரியுமடா எங்க அப்பா. அல்லையா சொல்லுங்க அப்பா. ஏன்னா அவங்க அவ்வளோ ஜெபம், அவ்வளோ அழுக, அவ்வளோ பிரயாசம். அவர்களுடைய அந்த கடின பிரயாசம் என்ன கர்த்தருக்கென்று அசைத்தது. நான் ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொன்ன உடனே எங்க அப்பா அம்மா விட்டுறல. அவங்க அழுகையை நிறுத்தல, ஜெபத்தை நிறுத்தல, உபவாசத்தை நிறுத்தல. அந்த கடின போராட்டம் என்னை ரட்சித்தது.